இப்போது நடந்து முடிந்த தேர்தலிலும் இந்திய அரசு தலையிட்டது. எப்போதும் அது தலையிடும். இப்போது மட்டுமல்ல, இது எக்காலத்திலும் தலையிடும். இது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலே உள்ள பிரச்சனை என்று மட்டும் நாம் பார்த்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இன்னொரு நாடு அரசியல் ரீதியாக தலையீடு செய்வது காலம் காலமாக இருந்து வருகிற ஒன்றுதான். அமெரிக்கா போன்ற பெரு வல்லரசுகள், மூன்றாம் உலக நாடுகள் என்கிற இந்தியா போன்ற நாட்டின் நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டே இருக்கும், படை வலிமையை கண்காணித்துக் கொண்டே இருக்கும், அவர்களின் வெளியுறவு கொள்கையை கண்காணித்துக் கொண்டே இருக்கும், தேர்தல் நடவடிக்கைகளை கண்காணிப்பது மட்டுமல்ல, உள்ளே தலையிடும். அவன் விரும்புகிற ஒரு கட்சியின் ஆட்சி இங்கே வர வேண்டும் என்று வேலை திட்டங்களோடு களமிறங்குவார்கள். அப்படி அண்மையிலே நடந்து முடிந்த தேர்தலில் இந்திய ஒன்றிய அரசு, மோடி தலைமையிலான அரசு தலையிட்டது. தமிழர்களை போய் சந்தித்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வேட்பாளர்களில் ஒருவராக போட்டியிடுகிற பிரேமதாசாவுடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவியுங்கள் என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது இந்திய அரசு. அப்படித்தான் ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இலங்கை தீவின் அரசியலுக்குள் தலையிட்டார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்கே என்பவர் எந்த அமைப்பை சார்ந்தவர் என்றால் ஜேவிபி என்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர். ஜனதா விமுக்தி பெரமுனா என்கிற அமைப்பு. ஜேவிபி அது ஒரு காலத்தில் இலங்கையில் ஆளும் கட்சியினருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. இடதுசாரி அரசியலை உள்வாங்கிய ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் என்கிற பெயரில் வளர்ந்து ஆளுவோருக்கு அச்சுறுத்தலாக இருந்த காலம் அது. அதில் தலைமறைவு வாழ்க்கையை ஈடுபட்டவர்களும் உண்டு, ஆயுதம் ஏந்தி தாக்குதல் நடத்துகிறவர்களும் உண்டு. அவர்களை எம்எல் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று கணிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருந்த காலம். அப்போது இந்திரா காந்தி அம்மையாரிடத்திலே அன்றைய குடியரசுத் தலைவர் ஜெயவர்தனே தொடர்பு கொண்டு ஜேவிபியை அடக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்தியாவிலிருந்து படை இலங்கைக்கு போய் ஜேவிபி இயக்கத்தை சார்ந்தவர்களை வேட்டையாடியது, அவர்களை நசுக்கியது. இப்படித்தான் வலுவான நாடுகள், வலுக்குன்றிய நாடுகளின் அரசியலில் தலையீடு செய்வது உண்டு. இப்படி தலையிட்டது இந்திய அரசு. இன்றைக்கு மக்கள் இயக்கமாக மாறி, ஒரு ஜனநாயக இயக்கமாக மாறி, பாராளுமன்ற ஜனநாயக பாதைக்குள்ளே திரும்பி தேர்தல் களத்திலே நின்று ஆட்சியை பிடித்திருக்கிற ஜேவிபி ஒரு காலத்தில் நசுக்கப்பட்டதாக வரலாறு இருந்தது. நசுக்கப்பட்டு விட்டது, இனி அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் துளிர்விட்டு எழுந்து இன்றைக்கு ஒரு நாட்டின் அதிபராகவே ஜேவிபி தலைவர் வர முடிகிறது. இதுவெல்லாம் வரலாம். யாரும் யாரையும் நசுக்கிவிட முடியாது, அழித்தொழித்து விட முடியாது. யாரும் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஜேவிபியை அப்படி இலகுவாகத்தான் கருதினார்கள், அப்படி இரும்பு கரம் கொண்டு அடக்கினார்கள். இரத்த சகதியில் அந்த இயக்கத்தை புதைத்தார்கள். ஆனால் அது மீண்டெழுந்தது, ஜனநாயக பாதைக்கு திரும்பியது. பார்லிமெண்டரி டெமோக்ரசி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயக பாதைக்கு திரும்பி இத்தனை ஆண்டுகளாக, பல பத்தாண்டுகளாக கவனிக்கப்படாத ஒரு இயக்கமாக அது இருந்தது. 1%, 2%, 3% என்றுதான் வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தது. கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலிலேயே இதே அனுரா குமார
திசநாயக்க வெறும் 3% வாக்குகளை பெற்ற ஒரு சிறிய கட்சி தலைவர். இன்றைக்கு 42% மேல் வாக்குகளை பெற்றிருக்கிறார். இடையிலே என்ன நடந்தது? ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்திற்கு தேவையான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் அந்த இயக்கத்தின் வெற்றிக்கு காரணம். அந்த இயக்க தலைவர்கள் கடைபிடித்த தொடர் போராட்டங்கள் தான் காரணம். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் இலங்கையை தடுமாற வைத்து விட்டார்கள். பொருளாதாரத்தில் அதலபாதாள சரிவை சந்தித்தது. உலக நாடுகளிடம் கையேந்தும் நிலை ஏற்பட்டது. எளிய மக்கள் எல்லாம் பட்டினி கிடந்து சாகும் நிலைக்கு ஆளானது. அந்த நேரத்தில் மக்களை திரட்டி நம்பிக்கை ஊட்டி அவர்களை எதிர்த்து மக்களோடு களத்தில் நின்று போராடியவன் அனுரா குமார திசநாயக்க. மக்களோடு நிற்பவர்களை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற யாரையும் எவராலும் அழிக்க முடியாது. அந்த இயக்கத்திற்கு பெரிய பொருளாதார பின்னணி இல்லை. அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிலே இருந்து குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட்டு இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற அனுரா குமார திசநாயக்க பெரிய பின்புலம் கொண்ட ஆள் அல்ல. ஒரு லாரி ஓட்டுநரின் மகன். ஒரு தொழிலாளியின் மகன். நான் பார்க்கிறேன் அனுரா குமார திசநாயக்க இன்றைக்கு ஆட்சியை கைப்பற்றி குடியரசுத் தலைவர் என்கிற பொறுப்புக்கு வருகிறார். இங்கே அந்த எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நடந்த நேரத்தில் மக்களோடு திசநாயக்க நின்றதுனால தான் 2 வருஷத்துல 40% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பெரிய பாய்ச்சல் பாருங்க. இப்ப இந்த தேர்தல் என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருத்தர் இருக்கார், டாக்டர் அஜித் தோவல். அவர் இங்கிருந்து அவர் 80 வயசு. அவர் இங்கிருந்து மெனக்கெட்டு இலங்கைக்கு போய் உட்கார்ந்து தமிழர்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு வந்தார். எல்லாம் சஜித் பிரேமதாசாவெல்லாம் ஓட்டு போடணும், ஹரியநேந்திரனுக்கு போடக்கூடாது, சஜித் பிரேமதாசா. தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆள் குடியரசுத் தலைவராக வந்துவிட்டால் இந்தியா விரும்புவதை போல் இலங்கையை ஆட்சி படைக்க முடியும். ஆனால் இதுவரையில் இந்தியா விரும்பியதை போல் இலங்கையில் ஒரு குடியரசுத் தலைவரையோ பிரதமரையோ இதுவரையில் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. அமெரிக்காவோ சீனாவோ தான் அதை தீர்மானிக்கிறது. சீனா அப்படி ஒரு மாற்று சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. ரணில் விக்ரமசிங்கே அமெரிக்கா வழிகாட்டுதலின்படி நடக்கிற ஆள். ராஜபக்சே சீனா வழிகாட்டுதலின்படி நடக்கிற ஆள். இதெல்லாம் உலக அரசியல் என்று சொல்லப்படுகிறது. எல்லா தலையீடுகள் இருக்கிறது. எல்லா தேர்தல்களிலும் ஏகாதிபத்தியங்கள் தலையீடு. 3ஆம் உலக நாடுகளில் இந்தியாவும் ஒரு ஏகாதிபத்தியம் தான். வல்லரசுகளோடு ஒப்பிடுகிற போது இது வல்லரசு அல்ல. ஆனால் எளிய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது இந்தியா ஒரு வல்லரசு. கொள்கையை தீர்மானிக்கிற இடத்திலே இருக்கிறது.